ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதோ ஒரு மைண்ட் கிளாரிட்டியோடு இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன விஷயம் கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். டூயிங் சம்திங் ரிஸ்கி, டேக்கிங் அ சான்ஸ். ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த சான்ஸ் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணணும். கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ரிஸ்க் எடுக்காமல் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க, ரிஸ்க் எடுங்க. டு நாட் பேக் டவுன் ஃப்ரம் அப்போசிஷன். உங்களுக்கு எதிர்ப்பு வருது, உங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்தில் எதிர்ப்பு வந்தாலும் சரி, காதல் விஷயத்தில் எதிர்ப்பு வந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் உங்கள் ஃபார்ட்டிடியூடையும் காமிங்க. அதை காமிச்சு அதை உங்களுக்கான அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும்னு நினச்சிக்கோங்க. சில பேர் உங்கள் வாழ்க்கைக்கு நடுவிலும் வராங்க. அது ஃப்ரெண்டை உங்களையும் உங்கள் ஃப்ரெண்டையும் பிரிக்க நினைக்கிறாங்க. அவங்க நினச்ச விஷயத்த மட்டும்தான் அவங்கள செய்ய வைக்கிறாங்க. அது மாதிரி ட்ரிக்கரியான ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்காங்க. அதை யாருன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. எவ்வளோ சூழ்நிலைகள் மாறினாலும் சில சந்தோஷம் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். கடவுள் கொடுக்குற எந்த விஷயத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே எவ்வளோ துக்ககரமான விஷயம் நடந்தாலும் சந்தோஷம் கடவுள் அள்ளி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இமோஷ்னலாக செக்யூர்டான ஒரு லவ்விங் ஃபேமிலி தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறையா விஷயங்களில் அதை எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்தும் போயிருக்கீங்க. அது என்னங்கிற விஷயத்தை கடைசியில் நம்ம பார்ப்போம். ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு ஆன் த வேல வந்துட்டுருக்கு. எந்த விஷயம் குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு ஏதோ ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் இது கடந்து போகக்கூடிய ஒரு டைம் தான். இந்த விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோலில் எடுக்காமல் கடவுளோட கண்ட்ரோலுக்கு விட்டுருங்க. சந்தோஷமான ஒரு ஃபன்னான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு கார்டு தான் இது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதா இந்த கார்டு. நம்ம வாழ்க்கையில் சில பேரோட பேசுகிறத நம்ம அப்படியே நிறுத்தியிருப்போம், அப்படியே டிஸ்டன்ஸ் ஆகிருப்போம். மற்றவங்க இதை ஈகோன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈகோலாம் இல்லை. அந்த பர்சன் நீலாம் ஒரு ஆளே இல்லை, ஒர்த்லெஸ்ன்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. நம்ம ப்ரெசன்ஸை அவங்க பெருசாக மதிச்சிருக்க கூட மாட்டாங்க. நம்ம பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம தான் அதிகமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபர்ட் போட்டிருப்போம். நம்ம தான் போய் பேசுகிற ஆளாக கூட இருந்திருப்போம். நம்ம தான் இந்த உறவை தக்க வச்சுக்கணுன்னு கடைசி வர போராடி இருப்போம். சிட்டே நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படி தான் கடந்து போயிருப்போம். பட் ஸ்டில் நம்மளை அவங்க மதிச்சிருக்க கூட மாட்டாங்க. இதனால அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பிரேக் பண்ணியிருப்போம். கடைசியாக நாம் இந்த ரிலேஷன்ஷிப் ஈகோக்காக பிரேக் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக. அதனால் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு காதல் வந்துச்சு, ஏமாத்துனுச்சு அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே லெசனுக்காக தான். அதனால் கடவுளை பிடிச்சிக்கோங்க. உங்களோட செல்ஃப் லவ் விட்டுறாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கள். செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. தேங்க்யூ.